Hi guys, back to video. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா AZ900 கண்டினியூ தான். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். அதாவது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி டூல்ஸ் ஃபார் இன்ட்ராக்டிங் வித் அசூர் அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படின்னா இப்போ நம்ம அசூர் போர்ட்டலில் வந்து நம்ம வந்து லாகின் பண்ண அந்த டேஷ்போர்ட் காட்டுதில் எக்ஸாம்பிள் லைக் அசூர் போர்ட்டல்ஸ் யா அந்த போர்ட்டல்ஸ் வரத்துக்கு டேக் ஏ டைம்ஸ் கேன் யூ கிவ் ஃபார் ஃபியூ நிமிட்ஸ் யா இது அதை பற்றி வீடியோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டல் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல்ஸ் டாபிக்ஸ். இது 1 நிமிட்ஸ் வீடியோ தான். இது ஈஸி தான், எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த டேஷ்போர்ட். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நீங்கள் அஷ்யூர்ஸ். இருந்தாலும் மீன்ஸ் ஒன்ஸ் அகெயின் நான் காட்டுறது. ஓகே, உப்ஸ், சைன்இனில் கேட்குது. பட் நான் ஆல்ரெடி சைன்இனில் இருந்தேன். அதனால் வந்து அஷ்யூர் போர்ட்டல் ஓம் நான் இப்போதான் சைன்இன் வச்சுருக்கேன். Same capabilities and then add PowerShell just with different syntax. Okay, great Linux users, anyone are familiar with Bash, Linux யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பேஷ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டாங்க. அண்ட் தென் வந்து ஹவு தே ஃபிட் டுகெதர் அப்படின்ட்டாங்க. அஜூர் போர்ட்டல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இட் ஃபார் ப்ராப்பர் விஷுவல் கேம் டு மேனேஜ் ரிசோர்சஸ். அஜூர் க்ளவுட் ஷெல் வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் இட் ஃபார் குயிக் ஆக்சஸ் அண்ட் கமாண்ட் லைன் டூல்ஸ் வித்தவுட் ஸ்டெப் அப் அப்படின்ட்டாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் பவர் ஷெல் யூஸ் பண்ணுறாங்க, அஜூர் சிஎல்ஐ யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பேஸ்ட் ஆன் சின்டாக்ஸ் யூ கேன் கம்ஃபர்டபுள் வித். பவர் ஷெல் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் ஃபார் தோஸ் ஃபெமிலியர் வித் பவர் ஷெல் கமாண்ட். சிஎல்ஐ வந்து கிரேட் ஃபார் தோஸ் ஹூ லைக் பேஷ் கமாண்ட். லினக்ஸ் தெரிஞ்சவங்க பேஷ் யூஸ் பண்ணலாம், விண்டோஸ் தெரிஞ்சவங்க பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் அஜூர் ஏஆர்சி அப்படின்றாங்க. யா இதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் அஜூர் ஏஆர்சி. இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாட் இஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். சரி, இதுக்கு என்ன ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். மேனேஜிங் ரிசோர்ஸ் அக்ராஸ் ஆன்-ப்ரெம் சர்வர்ஸ் லைக் லோக்கல் செட்டப் அஜூர் அண்ட் அதர் கிளவுட்ஸ் லைக் ஏடபிள்யூஎஸ், கூகுள் கிளவுட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் மீன்ஸ் அதாவது ஜியோகிராஃபிக் ரீஜன், அதாவது வேறு கண்ட்ரி வேறு ரீஜன்லாம் போய் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம்ல, அது ஈச் பிளாட்ஃபார்ம் ஹேஸ் ஓன் டூல்ஸ், ரொம்ப மீன்ஸ் ஓன் டூல்ஸாக வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் மேக்கிங் இட் ஹார்ட் டு மெயின்டைன் கண்ட்ரோல். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டிவாக இருக்கும் அப்படின்றாங்க. இது சொல்யூஷன்லாம் வந்து என்ன சொல்லலாம், அஜூர் ஏஆர்சி யூஸ் பண்ணுறாங்க. அஜூர் ஏஆர்சி லைக் யூனிவர்சல் ரிமோட் கண்ட்ரோல் ஃபார் யுவர் என்டையர் ஐடி என்விரான்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கேருந்தே வந்து உங்களோட இது வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் வந்து சிங்கப்பூர்லேயோ, எக்ஸாம்பிள் லைக் நீங்கள் ஸ்ரீலங்காலேயோ நீங்கள் வந்து உங்கள் டேட்டாபேஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் இங்கேருந்தே ரிமோட் மூலிமா ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கு எது யூஸ் பண்ணுறாங்கன்னா அஜூர் ஏஆர்சி அப்படின்னு. அதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் இது வந்து தான் வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. With the entire IT environment, when you are on Azure, on-premise in other cloud, it brings everything under the one roof by connecting non-Azure resources to Azure அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அஜூர் ஏஆர்சி டெஸ்க் என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப அப்படின்னு கேட்குறாங்க. சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேன் மேனேஜிங் ஃபார் ஆல் யுவர் ரிசோர்சஸ் லைக் ஆன்-ப்ரீம்ஸ் ஆர் அதர் க்ளவுட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர். அதாவது பார்த்தீங்கன்னா அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏஆர்எம் அது மாதிரி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபைடு கண்ட்ரோல். Second, treat your on-prem servers, Kubernetes clusters, and database if you are part Azure, which means you can use same tool processing from every time. And then next வந்து பார்த்தீங்கன்னா Azure services everywhere. Azure monitoring, compliance and governance tools for users even if they are not in Azure அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃபிளெக்சிபிலிட்டி ஃபார் ஐடி டீம்ஸ், ஐ மீன் கஸ்டமர் லொக்கேஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் அஜூரில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. And then next one பார்த்தீங்கன்னா we can Azure ERC manage outside Azure அப்படின்றாங்க. Azure ERC can currently manage the types of resources hosted outside the resources. சார் அதாவது அஜூர் ERC வந்து அவுட் சைடில் வந்து என்ன மேனேஜ் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து மூணு வண்டி தான் இருக்குது, மீன்ஸ் குறிப்பிட்டு தான் வண்டி இருக்குது. சர்வீஸ், கியூபர்நெட், அஜூர் டேட்டா சர்வீசஸ், எஸ்கியூஎல் சர்வர், அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின். இது வண்டி தான் வந்து மோஸ்ட்லி ஆக்சஸ் பண்ணுறோம். Why use Azure ARC? Simplicity. Simplicity means
everything feels like it's running on Azure, even when it's not. அப்படின்றாங்க. I mean efficiency. Use only set two tools for all resources, saving time and effort. நீங்கள் ஒரு ரிசோர்ஸுக்குள்ள எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ எதனா ஒன்று மீன்ஸ் அஃபெக்ட் ஆயிடுச்சு, மீன்ஸ் எதனா ஒரு த்ரெட், மீன்ஸ் எதனா ஒரு எரர் சம்திங், எதனா அப்டேட் பேக்கேஜ் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அது அஷ்யூர் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணணும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசோர்ஸஸில் இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து பேக்கேஜ் அப்டேட்டில் வந்து சம் ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து டார்கெட் பண்ணி கொடுத்ததுனால நீங்கள் வந்து எந்த ரிசோர்ஸ்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சி நீங்கள் அதோட இது வந்து பக்கை வந்து சால்வ் பண்ணிடுவீங்க அப்படின்னா. ஸ்கேலபிலிட்டி, மேனேஜ் ஸ்மால் செட்டப்ஸ் அண்ட் லார்ஜ் மல்டிபிள் க்ளவுட் என்விரான்மெண்ட் ஈஸிலி அப்படின்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜ் அண்ட் அஜூர் ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றாங்க. அஜூர் ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ், அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றாங்க. இதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா திங்க் ஏஆர்எம் அஸ் சென்ட்ரல் மேனேஜர் ஆஃப் அஜூர். அது வந்து சென்ட்ரல் மேனேஜராக இருக்குது. anyone can create, update, delete resources like virtual machine storage and database. ARM handles this too. How it's work now, you can make a request அஜூர் போர்ட்டல். அது எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேக் எண்டில் சொல்கிறாங்க. எப்படி நீங்கள் ஒரு விர்ச்சுவல் மிஷின் டெலிட் பண்ணுறீங்க, ஒரு டேட்டா பேஸ் எப்படி டெலிட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யூ மேக் ஏ ரிக்வெஸ்ட் அஜூர் போர்ட்டல், அஜூர் செல் ஆர் சிஎல்ஐ ஆர் ஏபிஐ. நீங்கள் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷினை டெலிட் பண்ணுறது, நீங்கள் இப்படியும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமாண்ட் லைன் க்ளவுட் ஷெல், அது மீன்ஸ் பேஷ் ஸ்கிரிப்டிங், அதில் எதில் வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் இந்த இது டெலிட் பண்ணிட்டு. அது என்ன பண்ணணும், ஏஆர்எம் செக் யுவர் பர்மிஷன், அத்தான்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும், ஏஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் டு தி ரெக்வெஸ்ட் பண்ணி சர்வர். அதுக்கப்புறம் விர்ச்சுவல் மிஷின் சர்வர் வந்து நம்ம ஓகே இவங்க வந்து டெலிட் பண்ண சொன்னாங்க அதனால் டெலிட் பண்ணிடுவோம். அவ்வளோதான், இது வந்து பேக் எண்டில் நடக்கும். Why it is useful now? Constantly same behavior across all tools, managing everything in a group, deploying full app with all its resources at once, support staff to organizing resource and then track cost அப்படின்றாங்க. And then next வந்து பார்த்தீங்கன்னா infrastructure as a code, IAC. What is it? Manage your infrastructure as in code instead of manually configuration. It's like writing receipt for your environment. Azure follow this step. Repeatable result. Run the same code to get the same setup every time. Automation பண்ணுவாங்க. Save the time by automating manual steps. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி என்விரான்மெண்ட் dev, test, production and identical அப்படின்றாங்க. ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ், ஓகே இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் என்னன்னா இஸ் a JSON file. The desire the resource you can want to deploy a blueprint of your environment. நீங்கள் வந்து எதனா ஒரு டெப்ளாய் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து இது வந்து ஜேசன் ஃபைல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஹவுஸ் ஒர்க்னா யூ டிஃபைன் த டிஸ்கிரைப் ஸ்டேட் ஆஃப் யுவர் ரிசோர்ஸஸ். ஐ வாண்ட் 3 VM எக்ஸாம்பிள் வித் இட் செட்டிங்ஸ். ஏஆர்எம் டிப்ளாய் எவ்ரிதிங் அக்கார்டிங் டு யுவர் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னா டிக்ளரேட்டிவ் சின்டாக்ஸ், ஜஸ்ட் டிஸ்கிரைப் வாட் யூ நீட், அஜூர் ஃபிகர் அவுட்ஸ் ஹவு டு செட்டப். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் டெம்ப்ளேட்ஸ் இது இருக்குது கைஸ் ஒன்ஸ் அகேன். யா, மாடுலர் டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தென் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஜிபிலிட்டிஸ் அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து பாருங்கள். Break the big step into the smaller reusable form. Add steps PowerShell or Bash to automatic tasks during the deployment அப்படின்றாங்க. Example, writing the ARM template is like ordering a pizza online. Choose your topic, resources, size, configuration and delivery time, deployment. Okay, pizza is the ARM, handle this steps அப்படின்றாங்க. ஏஆர்எம்ல போய் நீங்கள் வந்து என்ன சொல்றீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 3 VM வேணும், இத்தனை ரேம் இத்தனை இது வேணும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்றோம். இது கூட நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாக போய் நம்மளாம் வந்து மேனுவலாக வந்து நீங்கள் இந்த விஷயம் மிஷின் போயிட்டு ஒரு இதுவாக போட்டு நம்ம வந்து இது கொடுப்போம். மீன்ஸ் கிரியேட் விஷயம் மிஷின் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு செகண்ட் நான் காட்டுறேன். இதுக்கு
Yeah. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் மிஷின் கிரியேட் பண்ணோம்னா அதோட சம் இது கொடுக்கணும், அதாவது அதோட ஆன்சர்ஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேம், அதோட நம்மளோட விஷயம் மிஷின் நேம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் தென் வந்து ரிசர்ச் குரூப், இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தாதான் அது வந்து இது டேக் ஏ டைம். ஓகே, பட் நீங்கள் வந்து ஏஆர்எம் யூஸ் பண்ணிங்கன்னா ஏஆர்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களை வந்து பண்ணி கொடுத்துரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் இது பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பைசப் பார்க்கலாம். வாட் இஸ் இட்? சிம்பிள் ஈஸி டு ரீட் லாங்குவேஜ் ஃபார் beginning Azure users, like ARM templates but less complex. It still works with ARM under the hood. Why we use now வந்து பார்த்தீங்கன்னா simple syntax, easy to write and understand compared to JSON. Full Azure support works with all Azure services and features. Repeatedly results, just like ARM template, it ensures consistency. மீன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலரிட்டி, அதுக்கப்புறம் வந்து ரெசியூ கோட் பை கிரியேட்டிங் மாடல்ஸ், ஸ்மால் செக் அண்ட் ரீயூசபிள் செட்டப் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மோஸ்ட்லி இது நான் சொல்கிறது. ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்எம் ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன், பட் பைசப் வந்து ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா சிம்பிளர் சின்டாக்ஸ். அதுமாதிரி ரீடபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார் லார்ஜ் செட்டப், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு ரீட் அண்ட் ரைட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மாடுலரிட்டினா வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட், இதுக்கு வந்து ஈஸி அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதனால வந்து பைசப் வந்து ஏஆர்எம் கூட கம்பேர் பண்ண பைசப் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது ஃபார் பிகினர்ஸ் அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து ஒய் யூஸ் ஏஆர்எம் ஆர் ஏஆர்எம் டெம்ப்ளேட் ஆர் பைசப்? யூஸ் ஏஆர்எம் டு மேனேஜ் எவ்ரி திங் சென்ட்ரலி. யூஸ் ஏஆர்எம் டெம்ப்ளேட் இஃப் யூ நீட் டீட்டெயில்டு ரிப்பீட்டபிளி டெப்ளாய்மெண்ட். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்ளாய்மெண்ட்டை வந்து நீங்கள் டாப் டு பாட்டம் இன்டெப்த்தாக நீங்கள் போனோம்னா நீங்கள் வந்து ஏஆர்எம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக ஒன்று எனக்கு வந்து ஸ்டார்டிங் அப்படின்னா நீங்கள் வந்து பைசப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஏஆர்எம் இஸ் த மேனேஜ் அண்ட் ஹேண்டில் ஆல் அசூர் ரெக்வெஸ்டர். ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ரிசிப்ட் ஃபார் செட்டிங் ரிசோர்ஸஸ் இன் அசூர். பைசப் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளர், ஈஸி டு ரீட் ரிசிப்ட் வித் த சேம் பவர் அப்படின்றாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் செக் போயிடலாம். ஆன்சர் த கொஸ்டின்ஸ். வாட் சர்வீஸ் ஹெல்ப் யூ மேனேஜ் யுவர் அசூர் on-premise and multi-cloud environment? Azure ERC. And then what two components could you use to implement infrastructure as a code deployment? Bicep and ARM templates. Yes, I'm going to Azure ERC working with Azure Resource Manager, and then let's extend your Azure compliance and monitoring to your hybrid and multi-cloud configuration. Bicep and ARM templates allow you to deploy your resources as code. And then next one the summary. That's all. Yeah. Awesome guys, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சர்வீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் guys, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.